பண்டைய காலங்களில் தெய்வங்களும் ராட்சசர்களும் சேர்ந்து பக்தியுடன் வழிபட்டவர் சிவபெருமான். அவரை வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களிலேயே உயர்ந்தவர் திருமால் விஷ்ணு பெருமான் ஆகிறார். ஒரு நாள் விஷ்ணு பக்தியுடன் ஒரு உறுதிமொழி கூறினார். நான் உங்களுக்கு 1008 தாமரைகளை அர்ப்பணிக்கிறேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற உலகம் முழுவதும் சென்று நதிகள், காடுகள், மலைகள் எல்லாம் தேடினார். ஆனால் முடிவில் வெறும் 1007 தாமரைகளே கிடைத்தன. ஒரு தாமரை குறைவாக இருந்தது. அவற்றை அனைத்தையும் சிவபெருமானின் திருவடியில் வைத்து ஆழ்ந்த பக்தியுடன் காத்திருந்தார். ஆனால் சிவன் கண்களைத் திறக்காமல் அமைதியாக சிரித்தபடியே இருந்தார். அப்போது விஷ்ணு மெதுவாக கூறினார், நான் கமல நாயனன். எனது கண்கள் தாமரையைப் போன்றவை. எனவே இந்த இறுதி தாமரையாக என் வலது கண்ணை அர்ப்பணிக்கிறேன். ஒரு நொடி கூட தயங்காமல் தனது கண்ணை தெய்வத்திடம் அர்ப்பணித்தார். அந்த தியாகத்தின் ஆழத்தைக் கண்டு சிவபெருமான் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை அருளாக வழங்கினார். இந்த கதை நம்மை உணர்த்துவது ஒன்றே, அன்புக்காக செய்யப்படும் தியாகமே உயர்ந்த வழிபாடு.